பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் தந்த அருமையான வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். பாருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷம் என்பது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, இருதயத்திலே கர்த்தருடைய வேதத்தை சுமக்கிற பிள்ளைகளுக்கு வேதனைகள் உண்டு. ஆனாலும் அதற்கு மேலாக நடத்தப்படுகிற கர்த்தருடைய கிருபையை குறித்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு விசுவாச பிள்ளையுடைய ஒரு வாழ்க்கையினுடைய மிகவும் அடிஸ்தானம் ஜெபமாய் காணப்பட வேண்டும். எந்த நேரத்திலும் எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு நாம் கர்த்தருக்கு தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையால் இன்றைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஜெபம் பண்ண விட்டுவிட்டோம் என்றால் ஜெப குறைவு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமானால் நம்முடைய சந்தோஷத்திற்கு அது ஒரு இடிவாய் காணப்படும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் உணர்வடைவோம். இன்றைக்கு எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கலாம், நன்மைக்காக மாத்திரமல்ல. ஏதோ உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் நல்லபடியாக இருக்கிறோம், அது மாத்திரமல்ல, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, எத்தனையோ பேர் இருதயங்களில் வேதனைகளோடு பாடுகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக, சக நம்மளோடு கூட நாம் பழகிறவர்களுக்காக நாம் அந்த ஆத்துமா விலையேற பெற்றது. அன்புக்குரியவர்களே, காரணம் அவர் நம்மை வெள்ளியும் பொன்னும் கொண்டல்ல மீண்டெடுத்தது. நம்மை அழியாத அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் அவர் நம்மை மீட்டெடுத்து இந்த மகா பெரிய ரட்சிப்பை நமக்கு தந்தது. இதை காட்டிலும் மிகவும் விலையேறிய சந்தோஷம் வேறு ஒன்றுமில்லை. இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். இன்றைக்கு மற்றவர்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஒரு ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்போம், நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருப்போம். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக, மிகுந்த சந்தோஷத்தால் நிரப்புவாராக. ஆமென். God bless you all.